பேஸ்க்கு பையன்கிட்ட பேசினா தப்பாயிரும் ஃபுல்லாக ஏமாத்திருக்கான். 10 பேர்கிட்ட பேசிட்டு 11ஆவது பேசுறீங்களா? அவர் கடுப்பாக மாட்டாரு? அந்த மாதிரி ஏதாவது ரியல் கேஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? லவ்ல இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருந்திருக்கான். ஆனா நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மாட்டினீங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பசங்க கண்டிப்பா ட்ரூவா லவ் பண்ணவே முடியாது. லவ் பண்றாங்கன்னா அந்த பையன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் பேசுவேன்றதுலாம் கிரிஞ்சா தெரியுது. சரி, இந்த சோஷியல் மீடியா ரியாலிட்டியை பத்தி ஒரு கொஸ்டின். இந்த சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து நிஜமாவே ஃபன்னா இருக்கா, இல்லை அது ஒரு ப்ரெஷராக இருக்கா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் லைக்கு வருதா, ஷேர் வருதா, லைக் ஷேர் இருக்கா, இதை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லைக் ஷேர் வரல, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, அதுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது? ப்ரெஷராக தான் இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். அவங்க ஏதாவது செலிப்ரிட்டி ஆகணும், அவங்களோட பேஜ் நல்லா வைரல் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போது அவங்களுக்கு லைக்ஸ் ஷேர்ஸ்னால் எதுவும் வரல, எதுவும் ரீச் ஆகலை அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா பண்ண பார்ப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கேட்குறேன், செலிப்ரிட்டி பற்றி கேட்கல, ஓகேவா? நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கீங்க, இப்போ இன்றைக்கி ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்கன்னா அதுக்கு லைக்ஸ் வருதா, கமெண்ட்ஸ் வருதான்றதை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? பார்த்துட்டு இது வரலன்னா அது உங்கள் மூடை அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகாதா? அது ஃபன்னாக இருக்கா இல்லை ப்ரெஷராக இருக்கான்னு கேட்குறேன். நான் என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பேன், வரலன்னா அஃபெக்ட்லாம் ஆகாது. வரலையா சரி விடு, அவ்வளோ அடுத்த போஸ்ட் போயிடலாம். அஃபெக்ட்லாம் ஆகி சோகமால உட்கார மாட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபன் தான், ப்ரெஷர்லாம் இல்லை. நான் உங்களை பற்றி மட்டும் கேட்கல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே அப்படியே ஃபன்னாக தான் இருக்காங்களா சோஷியல் மீடியாவில், இல்லை அங்கே யாரும் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா? இல்லை, இப்போது நான் பார்த்தா நான் அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஏதோ போஸ்ட் போட்டால் ரீச் ஆகலை அப்படின்ட்டு. இப்போது சென்சிட்டிவாக இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போது ஒருத்தர் பேசினாலே இவங்க பேசலை அப்படின்ட்டு அழுகுற கேஸ்லாம் இருக்குது. அவங்களுமே இந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ரீச் ஆகலை, லைக்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் சேட் ஆகிடுவாங்க. இல்லை அது நிஜமாக நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, நீங்களே ஒரு ஜென்ரலாக அடிச்சு விட்றீங்களா? அப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் சர்க்கிளில் ஒரு பொண்ணு, அவள் ஐடி ஃபஸ்ட்டு அவ்வளோனா ரிச்சாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும், அந்த அளவுக்குலாம் இருக்காது. அவள் வந்துட்டு நம்மளும் நல்லா போடணும் அப்படின்னு நினச்சி நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தா. அப்போ அவளுக்கு சரியாக லைக்ஸு எதுவுமே வரல, ஏதோ அவளோட போஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் ரீச் ஆகாதனால நான் மட்டும் இந்த மாதிரிலாம் ரீச் ஆக மாட்டேன், எனக்கு மட்டும் லைக்ஸ் போஸ்ட் அது எதுவும் ரீச் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சேடாக இருந்தேன். இனிமேல் நான் போடவே மாட்டேன் எதுவுமே, என் ஃபேஸ் நல்லா இல்லை. அப்போ அவங்க நல்லா இல்லைன்ட்டு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போஸ்ட்டு போட்டு அதுக்கு லைக்ஸ் வராததுனால. ஆமாம், அவன் நல்லா தான் இருந்தான் ஃபர்ஸ்ட்லாம். எப்போ அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு கம்பேர் பண்ணி நம்மளும் போடலாம் அப்படின்னு அவளே அவளுக்குள்ளே கம்பேர் பண்ணி போட ஆரம்பித்தாலும் நம்ம போஸ்ட்னா ரீச் ஆகணும்ன்ட்டு, அப்போ அவளுக்கு ரீச் ஆகாததுனால அவளுக்கே ஒன்று தோணுச்சு, நம்ம நல்லா இல்லை, அதனால நம்மளோட போஸ்ட் நான் ரீச் ஆக மாட்டேது, அப்படியே அவளுக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அதனால அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா. ஸோ இது எல்லாருக்கும் ஃபன்னாக இருக்காது, இந்த மாதிரி சில பேருக்கு ப்ரெஷராகவும் இருக்கும். ஓகே, இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் அட்வைஸ் தான் பண்ண முடியும். அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பர். என்னன்னா இப்போ நானும் எடுத்தோடனே போடும்போது எனக்கும் ரீச் ஆகலை, லைக்ஸ்லாம் வரல. நான் போட தான் எனக்கும் ரீச் ஆச்சு, லைக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நான் ஒன்று மாதிரி அப்செட் ஆகி உட்காரல, நான் நல்லா இல்லைன்ட்டு. நீ அழகாக தான் இருக்கு, நீ போட தான் உனக்கு எல்லாரும் பார்த்து உனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க, நீ ரீச் ஆக. எடுத்தோடனே எல்லாரும் எல்லாமே வந்துடாது. நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன், உன்ன மாதிரி நான் அப்செட்டாக உட்காரல. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இந்த வேலிடேஷனே வேணாம், நீ அழகாக தான் இருக்க, இன்னொருத்தர் தான் நீ அழகாக இருக்கியான்னு சொல்லணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை அப்படின்னு தான் நாமளாக இருந்தால் அட்வைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் நம்ம ஜென்சியோட அட்வைஸ் பார்த்தீங்களா, போட தான் வரும், வெயிட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக போட உனக்கும் வரும். நம்ம எல்லாம் அஜித் விஜய் மாதிரி அழகாக இல்லை, தனுஷ் மாதிரி பார்க்க தான் நம்மளை பிடிக்கும்ன்றதை அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதுதான் அந்த ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸு. ஜென்ரலாகவே ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனை டம்ப் தான் பண்ணுவாங்க. நம்ம இங்கே டம்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஜென்சிக்கிட்ட கூப்பிட்டு வச்சு நேர்லேயே இந்த உரையாடல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். அவங்கள நாங்கள் ஜட்ஜ் பண்ணல, அண்டு மற்றவங்களும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த கான்வர்சேஷனே மெயினாக. இல்லை, இப்போ நீங்கள் இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், மில்லினியம் கிட்ஸ், இவங்க 3 பேருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஆஸ் அ ஜென்சி கிட்டா? இப்போது அந்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த ஜென்ரேஷன் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்குனா நான் என்ன அட்வைஸ் தருவேன்னா, இப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் இழுக்காமல் எங்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி பண்ண விட்டால்
நல்லா இருக்கும். ஏன்னா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்றாங்க. என்ன ஃபிளாஷ்பேக்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க அம்மாவே எப்படின்னா நைட் ஆயிடுச்சு வெளில போகாத, இப்போ 9 o'clock தான் ஆகியிருக்கோம், வெளில போகாத, போனால் ஷால் போட்டு போ, க்ராப் டாப் போடாது, அந்த மாதிரி. அப்பாவும் அதே சேம், அம்மா கூட சேர்ந்து அப்பாவும் பேசுவார், ஃபோன் ரொம்ப பார்க்காத, நைட் டைமில் ஃபோன் பார்க்காத, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி இரிட்டேட் ஆகும். சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இரிட்டேட் ஆகும், ரொம்ப இரிட்டேட் ஆகும். இப்போ ஓவராலாக என்ன சொல்ல வரீங்க? அது நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு? அந்த ஜென்ரேஷனை மாறிட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகிடும் மாறணும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களோ எதையுமே கேட்காம அப்படியே விட்டுருங்க, தண்ணி தெளிச்சு. ஓகேவா? அதை பண்ணாத இதை பண்ணாதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை போய் ஆஃபீஸில் பண்ணுங்கள், வீட்டில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறத பண்ணி போன்றீங்க. இல்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸாக அப்படிலாம் விட வேணாம். ஏன்னா பேரண்ட்ஸாக அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கும். ஸோ பண்ணுற விஷயத்துக்கு பண்ணணும். ரொம்ப இந்த காலாட்டாத, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கூட பண்ணாதன்றாங்க, அதெல்லாம் வேணாம். சரி, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதுக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க? அது அடிக்கடி போயிட்டே இருந்தால் சொல்லுவாங்க, எப்பயாச்சும் போகிறதுனா விட்டுருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்குலாம் வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குல்ல. ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்கா? உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் இருக்கா? ப்ரெஷரே கிடையாது உங்கள் லைஃப்பில்? என் லைஃப்னு பார்த்தா எனக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது, ஃப்ரீடமாக தான் நான் இருக்கேன். எதனால்? இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து சொந்த வீடு வச்சுருக்கிறதுனால, கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லையா, இல்லை எப்படி? எனக்கு அவங்க எந்த ப்ரெஷரும், இப்போ வெளில போகாத, இது பண்ணாத, அதை பண்ணாதன்னு அவ்வளோலாம் எதுவும் ப்ரெஷர் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அது சிலர் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே, இப்போது என் ஃப்ரெண்டு வீட்லேயே வந்துட்டு ஃபோன், அவளுக்கு ஓனாக ஃபோன், இப்போது நானாச்சும் எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறேன், அவள் வீட்டில் அவங்க அம்மா ஃபோன் கூட தரமாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அவள் கையில் இருக்கக்கூடாது ஃபோன். லேண்ட்லைன் தான் இருக்கும் வீட்டில், ஆனால் மொபைல்லாம் இருக்கும், ஆனால் அவளை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. லேண்ட்லைன் தான் இருக்கும். லேண்ட்லைனில் ஒரு 5 நிமிஷம் யாருன்னா பேசினாலே அவங்க அம்மா பக்கத்தில் வந்து நின்றுப்பாங்க. சூப்பர். மொபைல் இருந்தால் கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பெட்ஷீட் கடியில் உட்காந்து பேசுவீங்க, இல்லை பாத்ரூமில் போய் உட்காந்து பேசுவீங்க. அது கூட இப்போ ஃபோன் காணாமல் போயிடும்ல, அப்போ அதுக்கும் எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்பாங்க, அது ஒரு ப்ராப்ளம் வரும்னு அவள் பயப்படுவா. ஸோ இப்போ கேட்டுக்கோங்க, யாராவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேண்ட்லைன் தான். எல்லோரும் லேண்ட்லைனை மறந்துட்டுப்பாங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, லேண்ட்லைன் வாங்கி வச்சுக்கோங்க. பொண்ணு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிச்சுன்னா பக்கத்தில் போய் நின்றுங்க. அதானே? ஐயோ, உங்ககிட்ட தெரியாம நான் சொல்லிட்டேன் போல. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி வரணும்னு நான் சொல்றேன். நீங்க என்னன்னா இப்படிலாம் அலோவ் பண்ணாதீங்க சொல்லி லேண்ட்லைன்லாம் வாங்கி வைக்க சொல்றீங்க. இப்போ எங்க வீட்லயே லேண்ட்லைன் வாங்கி வச்சிருவாங்க போல நீங்க சொல்லதை பார்த்தா. ஸோ அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்ககிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேன். பண்ணக்கூடாதுன்றீங்க. ஆமா, அப்படிலாம் பண்ண வேணாம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். ஃப்ரீயாக ஃபோன் பேச விடுங்கப்பா, பக்கத்துலேயே நின்று ஒட்டு கேட்காதீங்க. அதுதான் வந்து நம்ம ஜென்ஸ் வந்து இந்த 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அதானே? ஆமாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் இப்போ ஃப்ரெண்டாக தான் ஒரு பையன்கிட்ட கூட பேசுவோம். அவங்க என்னென்னா இப்போ பையனாலே ரிஸ்க்கு, பையன்கிட்ட பேசினா தப்பாயிரும், லவ்வாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி தப்பாக யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் மைண்டு இல்லை, அந்த காலத்தில் அவங்களுக்கு யாருமே கிடைக்கல, ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கல, அதனால் அவங்க பேசினா லவ். ஆனால் உங்களுக்கு தான் ஆன்லைனில் இவங்களுக்கு தான் ஆன்லைனில் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க எப்படி எல்லாரையும் லவராக எடுத்துப்பாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மக்கள். இல்லை, பசங்க பண்ண மாட்டாங்க. நல்ல பசங்க ஃப்ரெண்டாக தான் பேசுவோம், உஷாராக தான் இருப்போம். உஷாராக தான் இருப்பீங்க. எப்படி உஷாராக இருப்பீங்க? அவ்வளோலாம் நான் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்டாக பேசினா. நீ பண்ண மாட்டேன், ஓகே. நான் வந்து உன்னை ஒரு ஜென்சியோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லவ் பண்ணலையா? பார்த்தவொன்னே ஏமாறவே இல்லையா? அது மாதிரி எதாவது இருந்தால் உண்மையை சொல்லு. லவ் பண்ணி ஏமாந்துருக்காங்க. பட் அதுதானே இப்போ அவங்க பயப்படுறாங்களா இல்லை பசங்க கூட பேசினா? அப்போ ஆயிருக்கா இல்லையா? உண்மை சொல்லு. ஆகியிருக்கு. அவங்க பயப்படுறது கரெக்டு தானே? கரெக்ட் தான். ஆமாம், அவங்க பயப்படுற மாதிரி நடந்திருக்கு தான். அது நடந்திருக்கு தான். இப்போது என் ஃப்ரெண்டே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது அவள் 1.5 years ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணா. ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபுல்லாக நல்லா அந்த பையன் கரெக்டாக இருந்தால் நிறைய ஹோப்ஸ்லாம் கொடுத்தான். நம்பிட்டு அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் சரி கிடையாது. அவள் அப்போ கொடுத்த ஹோப்பை வச்சுட்டு அவள் அப்படியே போயிட்டு இருந்தா. அவளுக்கு நிறைய டவுட் அப்போயே ஸ்ட்ரைக் ஆச்சு. அவன் அப்போ கொடுத்த ஹோப்ஸ் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்து, அதுக்கப்புறமா அவளை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு ஃபுல்லாக ஏமாத்திருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்பா பயப்படுற மாதிரி அவங்க ஏமாறவும் செய்யறாங்க. கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். இப்போ இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ரெண்டோட பேசியிருக்காங்க. ஆமாம், ஓகேவா? ஆனால் கடைசியில் ஏமாந்துருக்காங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியா மூலிமா அவங்க பயப்படுற மாதிரியும் நடந்திருக்குது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். சூப்பர். கேட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க, நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம்னு சொல்கிறீங்க.
ஆனால் இந்த பக்கம் இதுவும் நடக்குது, ஏமாறுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நீ ஏமாறல, ஓகே, அது வேற விஷயம். பட் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாந்துருக்காங்க, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ அவங்க சொல்றதும் நம்ம கேட்கணும் கொஞ்சம். சூப்பர். சரி, இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ்லாம் எப்படி இருக்குது? இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணினே இருப்பான், பேச கூட முடியாது. ஓகே, அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து போகுது இல்லை காலேஜ்லேருந்து போகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பின்னாடியே போவான். அந்த பொண்ணு என்ன பண்ணோம், ஏய் என் பின்னாடிலாம் வராத அப்படின்னு சொல்லும். திருப்பியும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் டேய் உனக்கு என்ன தான் வேணும், எங்கள் அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடணும். அதேமாரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாது, தைரியமாக ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா, சரி உனக்கு என்ன தானே வேணும் அப்படின்னு கேட்கும். நாங்கள் வந்து இல்லை உங்க கூட பேசணும் அப்படின்னா, சரி நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வா இல்லை அந்த பார்க்கிட்ட வா அப்படின்னுவாங்க. அங்கே போய் பேசுவாங்க. அப்புறம் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்குவோம், பேசுவோம். டெய்லி அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசுவோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புவோம். அப்புறம் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணு லவ்வை அக்செப்ட் பண்ணோம். இல்லை வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுவோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி சில பேர் உடனே ப்ரப்போஸ் பண்ணுவோம். அண்ட் இது ஒரு லவ், இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா இந்த கையெல்லாம் கிழிச்சுப்போம். அந்த பொண்ணோட பேரை நாங்களே வந்து இந்த பிளேட்லேயே எழுதி வச்சுப்போம். இதெல்லாம் தான் எங்கள் காலத்தில் வந்து லவ்வாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் காலத்தில் வெறும் லவ் தான். ஓகேவா? பெருசாக அந்த டேர்ம்ஸ்லாம் இல்லை. ரிலேஷன்ஷிப்னாலே லவ் தான். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னுச்சு. இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது? இந்த ஜென்ரேஷனில் வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் சிச்சுவேஷன்ஷிப்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா? இப்போது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் கொஸ்டின் கேட்கக்கூடாது, அங்கே நோ லவ், ஒன்லி ஃபிசிக்கல். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அதான் கொஸ்டின் கிடையாது, லவ்வே கிடையாது, ஃபிசிக்கலாக இருந்துப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். சிச்சுவேஷன்ஷிப்னால் இப்போ இவங்களும் ஏதாவது டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களும் ஏதாவது டிப்ரெஷன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் சேம் சுச்சுவேஷன் தானே. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து அந்த மாதிரி பேசி அவங்கள ஹீல் பண்ணிக்கிறதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப். ஓகே, அப்போது லவ்லாம் இல்லை, லவ் பண்ணி யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகலையா? இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பசங்களோ பொண்ணோ இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பையனை இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டோட இருக்கான்னா அவனெல்லாம் லவ் பண்ணுறீங்களா? அப்படி அவனை லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலையா? அந்த மாதிரி ஏதாவது ரியல் கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இப்போது என் ஃப்ரெண்ட்கே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி அவன் லவ் பண்ண பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கூட லவ் பண்ணியிருக்கான், என் ஃப்ரெண்ட் கூட லவ் கண்டினியூ பண்ணியிருக்கான். அந்த சம்மிட்லாம் அவன் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருந்ததுனால அவனுக்கு அதே மைண்ட் தாட்டில் இருந்து அவன் லவ்வில் இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருந்திருக்கான். அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இருந்ததுனால இப்போ அவங்க லவ் அஃபெக்ட் ஆகி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு? அவன் ஃபர்ஸ்ட் தானே அப்படி இருந்தான், இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவள் லவ் பண்ணான். அவனும் அந்த மாதிரி தான் சொன்னான், இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், உனக்கு ட்ரூவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவன் அதில் இருந்ததுனால இப்போ இவன் வந்துட்ட பிறகு அது வந்து வெளில வர முடியாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் தப்புன்னு புரியுது உங்களுக்கு? புரியுது. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பசங்க கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஜென்ரேஷன் நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ஃபேன்சியாக இருக்கும். அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே தட்டி விட்டு இப்போ ட்ரூவாக இருக்கான், நான் நம்புகிறான், அவன் வந்து லவ் பாமிங்காக பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு இப்படி தான் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த காலத்து டேர்மு, அதெல்லாம் நான் ஈஸியாக எடுத்துட்டேன், அவன் அப்போ அப்படி இருந்தான் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா எல்லாமே நாசமாக தான் போகும். ஸோ அதனால் லவ் பண்ணுறது கூட தப்பு இல்லை. பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், சிச்சுவேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து நல்லதுக்கே இல்லை. சரி, ரொம்ப நேரம் ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாக பேசுவோம், ஓகேவா? இந்த கிரிஞ்சு பூமருன்றாங்களே அதெல்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியுது, யாரெல்லாம் உங்களுக்கு பூமராக தெரியுறாங்க, நானே எல்லாம் உங்களுக்கு பூமராக தெரியுறேன்னா இல்லையான்றதை தயவுசெய்து கொஞ்சம் சொல்லிவிடுங்க, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நீங்கள் பூமர் மாதிரிலாம் தெரியல, எனக்கு அப்படி தெரியல உங்களை பார்த்தா பூமர் மாதிரிலாம். ஓகே, வெளில போன உடனே சொல்லுவல இந்த ஆள் அப்படி தான் பூமர் தான் அப்படின்ட்டு. ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது. அப்புறம் இந்த ஜென்ரேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காச்சும் புரியுது இந்த ஜென்ரேஷன் பற்றி. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் பூமர் மாதிரிலாம் தெரியல. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மாட்டினீங்க,
என்னன்னா இந்த வீட்டில் நீங்களும் லேண்ட்லைன் வாங்கி வச்சிருங்க, பக்கத்தில் போய் நின்றுங்க அப்படி சொன்னதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பூமராக தெரிஞ்சுங்க. இல்லை சும்மா ஐடியா கொடுத்தேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, சும்மா தான் சொன்னேன். பழைய ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசுறதுல கொஞ்சம் கிரிஞ்சா தெரியுது, அதை பண்ணாத இது பண்ணாதன்ட்டு கடுப்பாகவும் ஆகுது அந்த மாதிரி பண்ணுறதுலாம். அப்புறம் இந்த ஓல்டு சாங்ஸ்லாம் இப்போ ரீல்ஸ் எல்லாரும் பண்ணுறாங்க, அவங்க ஓல்டு சாங்ஸ்க்குலாம் ரீல்ஸ் பண்ணுறாங்க சிலர் பேர்லாம், இந்த ஓல்டு பீப்புளெலாம், அதெல்லாம் சிரிப்பாக இருக்குது, அதெல்லாம் கிரிஞ்சா தெரியுது. இப்போ ஒரே ஒரு பையன்கிட்ட இப்போ லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்றதுலாம் கிரிஞ்சா தெரியுது. அப்புறமா இந்த எல்லார்கிட்டையும் பேசலாம், கரெக்டா? இப்போ கல்யாணம் ஆயிருந்தா கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசலாம், கரெக்டா? அப்போ கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஜென்சி கிட்ஸை 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், கரெக்டா? ஓகே. வீட்டில் வந்து ஒய்ஃப்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா மறைச்சா தப்பு. ஹஸ்பண்டும் பிரச்சனை பண்ணக்கூடாது ஒய்ஃப் யார்கிட்ட பேசினாலும். அப்போ அது அந்த மாதிரி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டேலி பண்ணிக்கலாம். நாங்கள் 10 பசங்க கிட்ட பேசுவோம், நீங்கள் 10 பொண்ணுங்கிட்ட பேசுவீங்க, அந்த டேலி மாதிரி. ஓகே, சூப்பர். சரி, ஓல்டு சாங்ஸ்ன்றீங்களே, அப்போ நீங்கள் என்ன மாதிரி சாங்ஸ்லாம் கேட்பீங்க? மூவி சாங்ஸ் கேட்பீங்களா இல்லை எப்படி? மூவி சாங்ஸும் கேட்போம், ஆனால் ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்க மாட்டோம். எது இப்போ ட்ரெண்டாக போதும் அந்த சாங்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்போம், அதுக்கு தான் வைப் பண்ணுவோம். ஓ, ட்ரெண்டாக போகுதுன்னா, ஆனால் நீங்கள் இன்ஸ்டாவில் போடுற போஸ்ட், உங்கள் போஸ்டெல்லாம் பார்த்தேன், அந்த பாட்டெலாம் நான் எந்த படத்துலையுமே பார்க்காத மாதிரி இருந்துச்சு. அது மூவி சாங்ஸ் மாதிரியே தெரியலையா? அப்போ அதெல்லாம் என்ன சாங்ஸு? ட்ரெண்டாக போகுதுனாலும் எங்களுக்கு தெரிஞ்சு மூவி சாங்ஸ் தான் ட்ரெண்டாக போகும்னு நினைக்கிறோம். பட் உங்கள் இன்ஸ்டா பேஜை நானே பார்த்துருக்கேன், அந்த பாட்டெலாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அது வந்து ஆல்பம் சாங்ஸ்ன்னு இருக்குது, இப்போ அது மூவிஸில் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஆல்பம் தனியாக பண்ணுவாங்க. அந்த சாங்ஸ் தான் இப்போது ஓல்ட் சாங்ஸ்னா எதெல்லாம் நீங்கள் ஓல்ட் சாங்குன்னு சொல்கிறீங்க? இந்த இளையராஜா சாங்கை சொல்கிறீங்களா இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங்கே கூட ஓல்டு சாங்குன்றீங்களா? இளையராஜா இதெல்லாம் ஓல்ட் சாங்ஸ் தான் சொல்லுவேன். அதெல்லாம் இளையராஜா சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்காது? சூப்பர். ஜென்சிஸ்க்குலாம் இளையராஜா சாங்ஸ் பிடிக்காது. சரி, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்? ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் சிலதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் போடுற ஏதாவது சாரீ கட்டி போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா இருக்கும், கேட்குற மாதிரி நல்லா இருக்கும், லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஏஆர் ரஹ்மான். சரி, அப்போ நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு ஏதோ ஒரு சாங், ஆப்டான சாங்கை தான் தேடுறீங்க. பாட்டுன்னு போயெல்லாம் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டுலாம் நீங்கள் கேட்கல, ரீல்ஸ்க்கு எது ஆப்டா இருக்கோ அதை தான் போடுறீங்க. அப்போ நீங்கள் பாட்டு கேட்க மாட்டீங்க, ஷோரா? சரி, இப்போ நான் அட்வைஸ் பண்ணதுலாம் போதும், நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? கிரிஞ்சா இல்லாமல் இந்த நான் சொன்னதை வச்சு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, ரியல் லைஃப்பை வந்து ரீல்ஸ் லைஃப்பை வச்சு மாற்றிடாதீங்க, ரீப்ளேஸ் பண்ணிடாதீங்க. ரியல் லைஃப்ன்றது வந்து ரியல் பீப்புளை மீட் பண்ணி பேசுகிற ரியல் கான்வர்சேஷன், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக நீங்கள் பேசினதை வச்சு பார்த்தா சோஷியல் மீடியாலேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க. படிப்புன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல, ஜஸ்ட் ஒரு 60 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி போயிட்டுருக்கீங்க. இது வந்து ஏஐ காலம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து, என்ஐடியில் படித்து பாஸ் பண்ணி ஐடி கம்பெனியில் இருக்கவங்களே இப்போ தூக்குறாங்க, எல்லாருக்குமே வேலை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக படிக்காமல் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு காரு, நீ வந்து ஒரு கார் வச்சுருக்க, ஆனால் உன்னோட காருக்கு வந்து டெஸ்டினேஷனே இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும், ஒரு நாள் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடும், கரெக்டாக? அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். உங்கள் லைஃப்பில் ஒரு கோலே இல்லை, ஒரு பேஷனே இல்லை, அப்படியே படித்தோம் அப்படி நெக்ஸ்ட்டுன்னு போனீங்கன்னா ஒரு நாள் லைஃப்பும் வந்து நின்றுடும், ஒன்றுமே இல்லாமல். லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். நீ தூங்கி எழுந்திருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திருக்குது இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக ஏந்திரிச்சவொடனே மொபைலை தேடி ஒரு ரீல்ஸ் போட்டுட்டான்ப்பா, 10 பேர் லைக் வந்துச்சுப்பா, இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டப்பா, இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டப்பா, ஆஃபீஸில் 4 இமெயில் அனுப்பிச்சிட்டோம்ப்பா, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் டிக்கெட்டு போட்டு போகக்கூடாது. கொஞ்சமாச்சும் மொபைல் இல்லாமல் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மொபைலுன்றது வந்து பவர்ஃபுல்லான விஷயம், அதில் நிறைய ஏஐ ஆப்ஸ் இருக்குது, ஓகேயா? ஸோ ஏஐ ஆப்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அது ஒர்க்குக்கும் சரி படிப்புக்கும் சரி நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் சோஷியல் மீடியாவும் பவர்ஃபுல், சோஷியல் மீடியா இம்பார்ட்டண்ட். அதுல வந்து நிறைய பேரோட ஸ்பீச்சை கேட்கலாம், நம்ம ஸ்பீச்சே வந்து சோஷியல் மீடியாவில் தான் போயிட்டுருக்கு, ஓகேவா? அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் கொஞ்சமாச்சும் ஃபோன் இல்லாமல் தனியாக இருக்கிறதுக்கும் பழகிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே மொபைலோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கும். நீ வந்து ஏஐ யூஸ் பண்ணி படிக்கலாம், நோட் புக், எல்எல்எம், சாட் ஜிபிடி, இது மாதிரி சூப்பர் ஏஐ டூல்ஸ் இருக்குது.
நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புக்கே வந்து ஷார்ட்டாக படிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி ஏஐ வச்சு ஒரு ஷார்ட்டாக கொஸ்டின் ஆன்சரை புரிஞ்சுட்டு போயிடலாம். பட் அதுக்காக நீ மொபைலை ஓப்பன் பண்ணுவ. பட் அங்கேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், டிங்னு யாரோ மெசேஜ் பண்ணுவாங்க, அந்த மெசேஜை பார்க்க போயிடுவேன், அன்றைக்கி படிக்க மாட்டேன். ஸோ இதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சமாச்சும் மொபைல் இல்லாமல் தனியாக இருக்க பழகிக்கோங்க. அந்த தனியாக இருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும், ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். படிக்கணும்னா படித்து முடிச்சிட முடியும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படித்து முடிச்சிட முடியும். ரெண்டாவது, நம்ம மைண்டுக்கு பீஸ் கிடைக்கும் தனியாக இருக்கும் போது தான். ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா கூட நம்ம தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சோன்னா தான் நம்ம ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண முடியும். நீ சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு லவ்லேயே கூட சில பேர் ஏமாத்துறாங்கன்னா அவங்க ஏமாத்துறது எப்போ தெரியும்? நம்ம தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, என்னடா இவன் பேசிக்கிட்டே இருந்தான், இவன் இப்போ பேசலை, அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்றது ரியலைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தான் 24 மணி நேரம் இவன் பேசலான்னா அடுத்த 10 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே. அப்போ ஒருத்தன் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறானா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க எனி டைம். சரியாக படிப்பையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒர்க்கும் வந்து 100% பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து டெப்த்தாக இருக்காது. இந்த சோஷியல் மீடியா லைஃப்பில் இந்த லைக்கு ஷேரு வந்து அப் அண்ட் டவுன் போகலாம், எப்பயுமே போகும், அப் அண்ட் டவுன் போகும். ஓகேவா? நான் போடுற வீடியோஸ் கூட சில வீடியோஸ் 10,000 வியூஸ் போகும், சில வீடியோஸ் வந்து 200 வியூஸ் போகும், 100 வியூஸ் தான் போகும். இது அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் லைஃப்பில் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வந்து அப் அண்ட் டவுன் போகக்கூடாது. உதாரணத்துக்கு நீ சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணுறா, அந்த பையன் பின்னாடியே போயிட்டு இருக்கான்னும் போது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப் அண்ட் டவுனாக போகுது. அதெல்லாம் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது மோர் இம்பார்ட்டண்ட். எப்படி லைக் ஷேர் இம்பார்ட்டண்ட்டோ அதோட ரியலாக இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். அது வந்து என்றைக்குமே நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது, அது அப் அண்ட் டவுனாகவே இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேஷன்ஸு. இந்த ஜென்ரேஷனில் பேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் வேர்ல்டே வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு தான், எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபரு, அப்படி ஆன்லைனில் ஒரு காரை புக் பண்ணிட்டு போயிடலாம், கேபை புக் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஒரு பைக்கை கூட புக் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். அதேமாதிரி ஃபுட்டு டக்குன்னு ஆர்டர் பண்ணால் வந்துடும், எல்லாமே ஃபாஸ்ட்டு. பட் ரியல் லைஃப் வந்து ஃபாஸ்ட் கிடையாது. நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், புக்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ஸை வந்து நிறைய நீங்கள் படிக்கணும். நானே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டைமில் நிறைய புக்ஸ் படிக்கல. பட் ஸ்கூல் டைமில் புக்ஸ் படிக்கலனா கூட உங்களை மாதிரி ஜஸ்ட்டு பாஸ் ஆகி ஸ்கூல் காலேஜை பாஸ் பண்ணி போயாச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய புக்ஸை படித்தேன். எய்தர் ஸ்கூல் புக்ஸை நல்லா படிங்க, இல்லை ஸ்கூல் புக்ஸை நல்லா படிக்கலனா கூட நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி புக்ஸையாச்சும் படிங்க. புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இன்னொரு வீடியோவில் ஏன் புக்கு படிக்கணும், அதுதான் இப்போ ஏஐ வந்துச்சு, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் சொல்லுது, எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடுச்சு, இப்போ எதுக்கு பேப்பர் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி புக் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் மேக் ஷுர் புக்கு படிக்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் you should be an eternal learner, because learning gives you creativity gives you thinking, and thinking gives you knowledge இருந்தால் உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, இப்போ நான் சொன்ன அட்வைஸ்லாம் ஓகேவா, இல்லை இது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொன்னீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை, ஓகே தான். இப்போ எங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சர்வே பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஜென்ரேஷன்லேயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் என்றைக்குமே வந்து நம்ம தாத்தா காலத்து ஜென்ரேஷன் வந்து நம்ம அப்பா காலத்து ஜென்ரேஷனை வந்து குறை தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்பா காலத்து ஜென்ரேஷன் வந்து நம்ம காலத்து ஜென்ரேஷனை வந்து குறை தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஸ்ட்ரகிள் இருக்குன்றது தான் வந்து உண்மை. இந்த காலத்து ஜென்ரேஷனில் அட்வான்டேஜ் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதே மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ ரேதர் ஜட்ஜிங் ஜென்சிஸ், நாம் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிப்போம். இந்த மாதிரி பேசும்போது அவங்கள பற்றி நமக்கு புரியும். அப்போ நம்ம அவங்களுக்கும் சில விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோன்னா அந்த கான்வர்சேஷன் மூலிமா அவங்களுக்கும் நிறைய விஷயம் புரிஞ்சுப்பாங்க, அவங்களும் சில மாற்றிப்பாங்க. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து லைஃப்பை ஓட்ட முடியும், லைஃப்பை வந்து ப்ராஸ்பெரிட்டியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் அவங்கள ஜென்சிஸை பற்றி தப்பாக சொல்லிவிட்டு நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணவும் முடியாது, அவங்க கையை பிடிச்சி கூட்டம் போக முடியாது. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஜென்சி கிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக இல்லை, உங்களுக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்கள் கசின்ஸ்க்காக, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஏன்னா எல்லார் ஃபேமிலிலையும் நம்ம தனு மாதிரி ஒரு ஜென்சி கிட் எல்லா ஃபேமிலிலையுமே இருப்பாங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலிமா ஜென்சி கிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும்.